ஹாய் கைஸ் இன் வெல்கம் டு கேமிங் பிளாகர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம சேனலில் எடிட் பண்ணி மாற்றிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோன்னா எஸ்கேப் த பாப்பாஸ் பிசிரியா ஸ்கேரி ஆபி. ஆபி தானே. ஸோ நீங்களாம் கேட்டுருக்கீங்க என்னடா நீங்களாம் நினைக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து எப்போ பார்த்தாலும் ரோப்ளாக்ஸே போட்டுருக்கேன், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதான் நாளைக்கு நான் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஏன்னா என்னோடய இதில் ஆப்பு சர்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் வந்து நாளைக்கு சர்ச் பண்ணிட்டு போட்டுடுறேன். நாளைக்கு இல்லை, பார்க்கலாம். ஸோ எனக்கு 9th வேறு படிக்கிறேன், எனக்கு இது நிறையா இது இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த கேம் தான் விளாட போகிறோம். இன்றைக்கி குட் ஃப்ரைடே எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஸ்கூலில் லீவ் விட்ருக்காங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், இப்போ லோடிங் வந்துடுச்சு. ஸோ இவன் தான் நம்மளை சேஸ் பண்ண போகிறான் இன்றைக்கி, வில்லன்னு. ஸோ நிறையா வீடியோவில் நம்ம விளையாடி இருக்கோம், ஆனால் எதுவுமே ஜெயிச்சதில்லை. இதை நம்ம ஜெயிப்போம் நம்ம நம்புகிறோம். ஓகே ஓகே வாங்க போகலாம். ஓ நைஸ், நல்லா இருக்கு. ஸோ பாருங்கள், லைட்லாம் ஆஃப் ஆகி எரியிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி போனோம் உள்ளே? ஸோ கைஸ் இப்போ நம்ம உள்ளே அங்கே எலிவேட்டர் தெரியுது, அதுக்குள்ளே போனோம்னு நினைக்கிறேன். அங்கே ஏய் பார்த்து போடா. இது என்னது? டேர்ன் பேக் நவ்வா? இங்கே என்ன ஏதோ எலும்பு கூட வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? அப்புறம் எதுக்கு டேர்ன் பேக் சொன்னாங்க என்னன்னு தெரில. ஸோ இப்போ தான் நம்ம 20 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, என்னது டூமா? என்னது காய்ஸ்? இங்கே பாருங்கள், எல்லாரோட தலையும் போட்டு நல்லா ட்ரில்லிங் மிஷினில் போட்டு இந்த பீட்சாக்காரன் பீட்சா செய்ய எல்லாருக்கும் தரானா? நடக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்த கேமில் அவுட் ஆகிட்டு இருந்தோம்னா நம்மளும் இந்த மாதிரி தான் ஆகிடும் போல இருக்கே. சரி பார்த்து போவோம். ஸோ இந்த மாதிரி ஈஸி ஹாபீஸ் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஐயோ நெசுங்கிடுச்சு தலை. ஓகே, இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி நான் மேக்ஸிமம் கீழே விழாமல் பார்க்கலான்னு சொன்னால் அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். சரி கைஸ், இப்போ நம்ம இந்த ஆபி கிராஸ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் லெவலில். நான் அதை அவங்களுக்கு காமிக்கலை. ஓகே, ஓ கிராணி ட்ராப் மாதிரி இருக்குது. இந்த கிராணி ட்ராப்னு சொல்கிறப்ப தான் ஞாபகம் வருது, நம்ம அடுத்த நாள் அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிராணி வீடியோ தான் போட போகிறோம். அதுவும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கிராணிலேருந்து விளாட போகிறோம். ஓகே, ஏய் பார்த்து போடா, இடிச்சிட்டோன்னா அவ்வளோதான் கைஸ். ஓகே ஓகே, இப்போ நம்ம பீட்சா ஃபாலோ பண்ணி போனோமா? என்ன ஹிட் ஆயிடுச்சு? என்னடா சவுண்ட் வருது? துரத்திட்டு வராங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம இதை பாஸ் பண்ணிட்டே போனோம். இந்த பீட்சாவை நம்ம பார்த்து ஏய் குதிரா, ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ், கிராஸ் பண்ணிட்டோம். பீட்சா மண்டையன் துரத்திட்டு வந்தான். உனக்கு பீட்சா வேணும்னா இந்த மைதா மாவு அதெல்லாம் வச்சு போட்டுறா, எதுக்குடா எங்களை போய் பீட்சாவை போடுறான்னு தெரில நான் எங்களுக்கு. இது என்ன கைஸ் சாக்கடை மாதிரி இருக்குது? ஓ பாய்சனா? பாய்சனியாடா இப்படி ஜூஸ் மாதிரி இதை என்னன்னு தெரில கைஸ், ஏதோ கொட்டுது. அதில் கீழே விழுந்தால் செத்துடுறோம். ஸோ நம்ம இந்த ஒத்தையடியில் பாலத்து போனோம். தம்பி அதாவது ஸ்லிப் ஆகாமல் போனோம். ஓகே, ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வந்துட்டோம் கைஸ். சூப்பரில் நம்ம அப்படியே மேலே போனோம். சூப்பர். இது டூம் இஸ் கம்மிங்கா? என்ன கம்மிங்? என்னடா அது டீச்சர் மாதிரி நடத்தின்னு இருக்கான்? என்னடா தெரியுது ஆனால் யாருமே இல்லை. ஓகே ஓகே, இங்கே இருக்காத வரைக்கும் சரி, நம்மளை சேஸ் பண்ணுறப்ப தான் பிரச்சனை. ஓகே, இப்படி போனோமா கைஸ்? என்னடா அது கைஸ்? இதுதான் இருக்கிறது கஷ்டமான ஆபி. இதுதான் இருக்கிறது கஷ்டமான லெவல். இதை நான் ஒரு வாட்டியும் கிராஸ் பண்ணான்னு பார்த்தா அவுட் ஆகிட்டே இருப்பேன். ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணால் இப்போ எப்படி போகிறது? ஓ அப்படியே வந்துட்டுமா? பரவாயில்ல, கிராஸ் பண்ணிட்டோம். இந்த சைடா இந்த சைடு. ஸோ சூப்பர், நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம். என்னடா அது கருப்பு கலரில் இருக்குது? ஓ இல்லை, கருப்பு கலரில் பட்டா இது நம்மளை குத்திடுமா? அப்படி போச்சு, நெசுங்கிடுச்சு, சளியாக போயிட்டோமே இப்படி. ஓகே, இப்போ மறுபடியும் விளையாடுறோம்.
ஓகே. ஏய் அதில் மட்டும் பற்றக்கூடாது கைஸ். இப்போ நான் ஒரு வாட்டியும் அவுட் ஆகிறப்ப நீங்களாம் நினைக்கலாம் இந்த மாதிரி கேம்லாம் ஈஸி, ஆனால் அது இருக்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்லேருந்து விளையாடிட்டு வரணும். ஓகே இப்போ வந்துட்டோம். ஏய்யோ ஷீட் வெலாசிட்டி பார்த்து வந்திருக்கணும். இப்போ ஃபஸ்ட்லேருந்து விளையாடணுமா? ஓகே வந்துட்டோம் கைஸ். ஓகே ஏய் பார்த்து வரணும். இதுலேயும் பார்த்து என்னால் மறுபடியும் விளையாட முடியாது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் நீங்களும் விளையாடணும்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்துடா பார்த்து விழுந்துரு போகிற. ஓகே ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் நான் எடிட் பண்ணி தான் கைஸ் பார்க்குறேன். ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே என்னன்னா லேப்டாப் அடிக்கடி இதுவாகுது கைஸ், லேக் ஆகும், இதுதான் பிரச்சனை. ஓகே வாங்க உள்ளே போவோம். என்னடா அது நடக்குது? ஓ இந்த காவா மேலே போய் போனோம் போல இருக்கு கைஸ். ஓகே டேய் ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு. இந்த அப்பப்பா ஓ மேலே போனோங்கிறாங்க. சரி ரொம்ப நேரமாக இந்த பீட்சா வெட்டுற தலை எங்கே கைஸ்? ரொம்ப நேரமாக அவனை பார்க்கல. என்னது ஈஸியரா என்ன கைஸ் சொன்னோன்னே வந்துட்டான். பீட்சா சிம்பிள் போட்டான் வந்துடுவான்னு அர்த்தம். ஓ நோ அவன் வந்துட்டு இருக்கான். ஐயோ அங்கே வரான். இப்போ நம்ம எப்படி போய் டே என்ன குதிக்கிறான்? ஐயோ பிடிச்சிட்டாங்க கைஸ். ஓ நோ. ஓகே வந்துட்டோம். ஈஸியர் இருங்க கைஸ், நம்ம இங்கேருந்தே வந்துட்டு எங்கேயாவது பார்க்கணும். ஸோ ஓகே இப்படி போகலாம். ஏய் எப்படியா? ஓகே கைஸ் இப்போ நான் எப்படியோ அதெல்லாம் தாண்டிட்டேன். ஓகே பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நமக்கு தான் கஷ்டமா இல்லை எல்லாருக்குமே கஷ்டமானு தெரில இந்த கேமு. இதே இந்த ப்ரோ கேமர்லாம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா காரி துப்புவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஈஸி கைஸ் இது. ஓகே இது என்னதுடா? ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. ஓ அந்த லேசரை க்ராஸ் பண்ணி போனோமா? ஓகே இது என்னது? டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது என்னதுடா? என்னடா காய்ஸ் எலும்பு கூண்டு. அவன் எல்லாரையும் வெட்டி என்னது ஃபைண்ட் த க்ரோபாரா? இப்போ நம்ம க்ரோபாருக்கு எங்கே போகிறது? ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. டேக்கா காய்ஸ் க்ரோபார் நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகே போடுறா கைஸ். அனிமேஷன்லாம் செம்மையாக இருக்குது கைஸ், இங்கே பாருங்களேன். ஓகே ஸோ யாரும் லைக்லாம் பண்ண மாட்டேங்க. இப்போ எனக்கு 2 லைக்ஸ் தான் வருது. ஏன்னா இப்போ தான் கேம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது கைஸ். ஆனால் எனக்கு வரதே 2 லைக்ஸ் தான். வியூஸ் நல்லா போகுது, பட் அது பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைபர்ஸும் கொஞ்சம் வேணும் கைஸ், ப்ளீஸ் சப்போர்ட்டர்ஸ். என்னடாச்சு அவங்க சொல்லுறது இவங்களுக்கே பொறுக்கல போல இருக்குது. நம்மளை கொத்தா என்னடா அது கொத்து பரோட்டா போடுற மாதிரி இது என்ன கொத்தா போகுது. ஓகே நம்ம போயிடலாம். சூப்பர். இப்போ நம்ம இந்த எல்லோ லைனில் இருந்தால் சேஃப்னு அர்த்தமா? ஓகே அது போயிடுச்சு. நம்ம டக்குன்னு அங்கே ஓ ஜஸ்ட்டு இந்த கொத்து பரோட்டா மிஷின் வேறு. ஜெய்ஸ் எஸ்கேப் ஆகிட்டோம். சூப்பர். என்னாச்சுங்க? ஓகே ஒரு வாட்டியும் அவுட் ஆகிறப்ப என் மானம் போகும் அப்படிங்கிற நினச்சிட்டே நான் விளையாடுறேன். அதனால தான் ஆல்மோஸ்ட் அவுட் ஆகும். அது ஹெல்ப் மீயா போடாடே, உங்களை ஹெல்ப் பண்ணி ஏன் உயிரை உடைக்கிறதுக்கா? ஆல்ரெடி கஷ்டமாக இருக்குது. என்னடா அது ட்ரெட்மில் மாதிரி காய்ஸ் ட்ரெட்மில் மாதிரி ஏதோ வருது. ஓ இதில் போனால் ஸ்பீடாக போகும், இதில் வந்தால் நம்ம ஸ்லோ ஆகிடுவோம் போல இருக்கு. டே ஐயோ அந்த தலைலாம் வருது கைஸ். குதிச்சே போவோம். டே கைஸ் கிராஸ் பண்ணிடணும். எஸ் யூ கேன் டூ இட் நினச்சேன் கைஸ். ஓகே ஐயோ கைஸ் இது தலையாக வருது. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கும் வரமாட்டேங்குது. எப்படி அதை கிராஸ் பண்ணுறது? ஓ
எனக்கு புரிஞ்சிடுச்சு. ஓ எஸ், வந்துட்டோம். வேறு லெவல் கைஸ். என்னது ஹோப் ஆன், என்னடா சமாதி பெட்டி மாதிரி இருக்குது. டூம் திஸ் வே. நான் போக மாட்டேன். ஐயோ கீழே என்ன இருக்குது? ஐயோ கீழே போனால் செத்துருவோம் போல இருக்குது. நம்ம இதில் தான் போயாகணும். ஓகே. ஐயோ என்னடா அது, வெளியிலலாம் ஓப்பனாக இருக்குது. ஐயோ எரிமலைக்குள்ளே வேற போகிறோம். இந்த எரிமலைக்குள்ளே வேற க்ளோஸ்டாக இருக்குடா. ஒன்றும் பரவாயில்ல, இங்கே நின்றுச்சு. இங்கேருந்து ஜம்பை போட்டு போயிடலாம். ஸோ ஓகே, இந்த பேனர்லலாம் குதிச்சு போகணுமா? ஸோ இந்த ரோப்ளாக்ஸில் உருவாக்கினாங்க யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. ஓகே. ஸோ 9th வேறு வந்துட்டேன். எனக்கு நிறையா படிக்கிற வேலையும் இருக்கும். அடுத்த வருஷம் வேறு போர்டு எக்ஸாம் நான் நெருங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட போர்டு எக்ஸாம் வரப்போகுது. ஸோ வீடியோ போடுறதா இருந்தால் நடுவில் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும் எக்ஸாம் டைமில். என்னடாது? ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். திடீர்னு சொல்லி வாய்முல்ல அதுக்குள்ளே ஒட்டி. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து விளையாட்டு வந்துட்டோம். ஓ டூம் திஸ் வே. ஓகே, பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டானே செவுத்துல. ஓகே, டேய் பார்த்துடா. அடா பைத்தியம், என்னடா இது, எப்படா க்ராஸ் பண்ணுறது? சரி கைஸ், நான் க்ராஸ் பண்ணிட்டு வரேன். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம இந்த லாவா லெவலில் க்ராஸ் பண்ணிட்டோம். செம்ம கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே வாங்க. என்னன்னா அது காட்டில் என்னென்னா அசிங்கமாக அவுட் ஆகுது, நீங்கள் பார்க்கக்கூடாது. என்னது ரன் ஹோம்? என்னாச்சு? கண்டிப்பாக அந்த பீட்சா மண்டையும் கண்டிப்பாக வருவான், எனக்கு நல்லா தெரியுது பார்த்தா. சொன்னேன்னா இருட்டாயிடுச்சு. ஸோ எந்த சைட்லேருந்து வேணாலும் அவன் வர சான்சஸ் இருக்குது கைஸ், பார்த்து போனோம். இவன் என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்குது, எங்கேருந்து வரான்? டேய் இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, ஃபஸ்ட்லேருந்து விளையாடுவோம். ரன் ஹோம். அவன் ஆப்போசிட் சைட்லேருந்து வரானா? ஸோ பாருங்கள், இங்கேருந்து வரான் இந்த பீட்சா தலையன். இந்த மரத்தில் வேறு இடிக்காமல் போனோம் கைஸ். நம்ம ஒரு ரொட்டியும் இந்த மாதிரி போகிறப்ப டேய் முட்டுச்சந்து. ஸோ வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த சைட்லேருந்து போவோம். ஓகே, பீட்சா தலையன் வேறு எங்கேருந்து வரான்? சூப்பர், இங்கேருந்து வரான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓரமாக போயிட்டு அப்படியே இந்த ஓரமாக கைஸ் இந்த வாட்டி கண்டிப்பாக அவுட் ஆகாமல் போனோம். நேராக போனால் வழி இருக்குது கைஸ் நமக்கு. எப்படிடா பிடிக்கிறான்? ஓகே, அவன் வேற என்ன கோழி மாதிரி கத்துறான் கைஸ். பீட்சா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் இப்படி தான் ஆகும். ஐயோ கைஸ், நான் எக்ஸிட் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு கைஸ். அங்கே ஏதோ லெட்டர் எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம அதே வழியில் போவோம். ஓகே, இந்த பீட்சா தலையன் வந்தால் அவனை இங்கே வரான். சூப்பர், அவனை மரத்தில் இடிக்க வச்சுட்டு போகலான்னு பார்த்தா கைஸ் எப்படியும் அந்த கஷ்டமான லெவல் நான் தாண்டிட்டேன் ஃபைனலி கைஸ். அப்பா இந்த சைடு போனால் அந்த சைடுன்னு டெலிபோர்ட் ஆகி வந்துட்டான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம் ப்ளே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் முடிஞ்சிடுச்சு. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சா? உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆகலைன்னா எனக்கு புரியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிராணி இருக்குது, அது என்னென்னலாம் அடி வாங்க போகிறோன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க இந்த இடத்த. ஸோ எக்ஸிட் பண்ண கேம் ப்ளே முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஏதோ இருக்குது, இது போனால் என்ன ஆகும்? வேணாம் ஏதோ ஆகிட போகுது. ஸோ ஓகே, இது வேறு கேம் கொண்டு விட்டுருச்சு. நம்ம ஆல்ரெடி விளாட்ன கேமா? ஓ இதில் போனால் டெலிபோர்ட் ஆகும். ஸோ ஓகே,